எட்டத்திற்கும் இன்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். பாஜகவுடனான கூட்டணி தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அண்ணாமலைக்கும் தங்களுக்கும் எந்த தகராறும் இல்லை என்று டெல்லியில் விளக்கம். அதிமுக ஆட்சியில் எந்த டெண்டர் முறைகேடும் நடைபெறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்பான ஆடியோ குறித்து விசாரணை நடத்த அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. மக்களின் தேவைகளை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றச்சாட்டு. 2 முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என கருத்து. தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் இயற்றியதில் என்ன தவறு என உயர்நீதிமன்றம் கேள்வி. சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கவும் மறுப்பு. உள்நாட்டு போருக்கு உள்ளான சூடானிலிருந்து மீட்கப்பட்ட 9 தமிழர்கள் சொந்த ஊர் வருகை. 8 நாட்களாக உணவு தண்ணீர் கிடைக்காமல் தவித்ததாக வேதனை. வார் ஆரம்பிச்சது அன்னைக்கே கரண்ட் போயிடுச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது கரண்ட் தண்ணி எதுவுமே இல்லை. இதுதான் நாங்கள் கடைசியாக கொண்டு வந்தது. நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக சென்னையில் மின்வாரியம் தொடர்புடைய 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. முக்கிய ஆவணங்கள் 360 கோடி ரூபாய் வங்கி வைப்புத் தொகை பறிமுதல் என தகவல். விருதுநகர் அருகே மின்னல் தாக்கியதில் பட்டாசு ஆலை தொழிலாளி உயிரிழப்பு. பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் அறையும் சேதம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை. வரும் 30ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தஞ்சை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதம். மாநகராட்சி அலுவலகம் முன்பு எதிர்க்கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் மத ரீதியான கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்வதாக குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார். ஊழலை ஒழிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறை இல்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக மட்டுமே வளர்ச்சி குறித்து சிந்திப்பதாக கர்நாடக பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. கர்நாடகாவின் காந்திநகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த OPS ஆதரவு வேட்பாளர் குமார் மீது வழக்கு பதிவு. போலியான ஆவணங்களை அளித்து மனு தாக்கல் செய்ததாக EPS தரப்பு புகார் அளித்திருந்த நிலையில் நடவடிக்கை. கண்பாலின திருமண அங்கீகாரம் தொடர்பான முடிவை நாடாளுமன்றமே எடுக்கலாம். திருமணம் என்ற பெயரில் அல்லாமல் வேறு பெயரில் வாழ வழிவகை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆலோசனை. சென்னை போரூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வரின் மகள் தற்கொலை. கட்டாயப்படுத்தி மருத்துவம் படிக்க வைத்ததால் தூக்கிட்டுக் கொண்டதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மஞ்சு விரட்டில் சோகம். காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் 2 பலி. IPL தொடரில் சென்னை பஞ்சாபிற்கு இடையே வரும் 30ஆம் தேதி நடைபெறும் போட்டி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 3 மணி நேரத்தில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். தென்காசியில் கேப்டன் மில்லர் திரைப்பட படப்பிடிப்பிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். படக்குழு உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ததால் வெள்ளிக்கிழமை முதல் படப்பிடிப்பை நடத்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி.